இவர்களுக்கு தமிழர்களுடைய உணர்வு, உரிமை, உயிர், உடைமை, மொழி, நாடு எதுவும் தேவையில்லை. ஓட்டு மட்டும்தான் தேவை. நான் பேசிக்கொண்டிருக்கும் போது வெடிக்கிறதே வேட்டு. இதை இனி இவர்கள் கேட்டு ஓட்டு வரும்போது நாம் வைக்க வேண்டும் என்பதை அன்னை தமிழ் சமூகத்தின் ஆற்றல் மிக பிள்ளைகள் ஆள் மனதில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாநிலங்கள் எல்லாம் கொண்டாடுகிற போது தமிழ்நாடு அரசு ஏன் இதை கொண்டாடவில்லை? கொண்டாட மாட்டார்கள். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ், தமிழர், தமிழ்நாடு, தமிழ் இனம், தமிழர் உரிமை, தமிழர் நிலம், தமிழர் வளம் என்று சொல்லுகிற போதெல்லாம் திராவிடர்கள் பதட்டம் அடைவார்கள். சீன பேரரசன் சன்யாட்சன் சொல்லுகிறான், என் தாய்மொழியை நீ என்னை விட நன்றாக பேசத் தொடங்கி விட்டாயானால் நீ என்னை அடிமைப்படுத்தி ஆள வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று பொருள்கிறான். நம்மளை விட அழகா பேசுவார்கள் அவர்கள். நாங்கள் மொழி, இனம், நிலம், வளம் என்று பேசுகிற போதெல்லாம் நீங்கள் நடுங்குகிறீர்கள் என்றால், அச்சம் கொள்கிறீர்கள் என்றால் உங்கள் கட்டமைப்பை என் தாய் நிலத்தில் கட்டியிருக்கிறீர்கள் என்று பொருள் என்கிறான் மூசா அந்தர். நாம் தமிழன் என்று பேசுகிற போது பதறுவார்கள், கதறுவார்கள். காரணம் இதுதான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனம், நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசிய இனம். எங்கே இருந்து வந்தது திராவிடம்? எங்கே இருந்து? எப்போ இருந்து தமிழ், தமிழர், தமிழர் நாடு, தமிழர் உலகு? பகிர்வெளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. சிலப்பதிகாரம், வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகு, தொல்காப்பியம் எல்லாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் நாடு என்கிறோம், அவன் உலகம்ங்கிறார். எங்களுக்கு எதிரா நாடு? எங்களுக்கு உலகமடா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகம் தழுவி நேசித்து நின்றவன் தமிழன். உலகத்திலே 3வது பெரிய பேரரசை, 3வது பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவியவன் நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் மகன் அரசேந்திரன். தமிழ் பேரின மக்கள் பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் வீழ்ந்தார்கள். அதன் பிறகு தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தார்கள். அவன் எந்த காலத்திலும் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டவன் அல்ல, உடன் பிறந்த இரத்த துரோகங்களால் வீழ்த்தப்பட்டவன். இமிழ்கடல் வேலி தமிழ்நாடாக்கிய சிலப்பதிகாரம் பாடுது. நும் நாடு எது எனில் நும் நாடு யாது என்றால் தமிழ்நாடு எழல் என்கிற இளம்புறனார், தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பெருமகனார். தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டு அகமெல்லாம் என்கிறது பரிபாடல். சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் போனார், ஞான தலைமையானாருங்க. திருநாவுக்கரசர் புராணம் எல்லாம் தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு என்று பாடிக்கொண்டே வருகிறது. இவர்களாக தமிழ்நாடு என்று பெயரை கண்டுபிடித்து சூட்டியது போல நாங்கள் தான் பெயர் வைத்தோம், நாங்கள் தான் பெயர் வைத்தோம். எத்தனை முறை கேட்கிறோம்? பாரதி பாடிய பிறகு தமிழ்நாடுன்னு பெயர் வைத்தீர்களா? நீங்கள் வைத்த பிறகு அவன் பாடினானா என்று? தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று, தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பாங்கிறான். நீண்ட காலமாக நமது முன்னவர்கள் ஆண்டு பரம்பரையாக ஆண்டு வந்த தேசம்ங்கிறான். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே, நம் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேங்கிறான். நம் தந்தையர் நாடடாங்கிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு பாடிட்டே இருக்கான்.
திடீர்னு பேர் சூட்டின பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகையே பேசுகிறார். புதிதாக நாம் ஒன்றை வைக்கவில்லை, இருந்தது மறைக்கப்பட்டது, திருப்பி நாம் அதை எடுத்து சூட்டி இருக்கிறோம். அவரே பேசுகிறார். சங்கரலிங்கனார் அவர்களுடைய ஈகம் அதெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறார். தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர்கள் சரி, அந்த பெருமை முழுக்க உங்களுக்கே சாரட்டும். ஆனால் அதற்காக 76 நாட்கள் அல்ல, 79 நாட்கள் உண்ணா நோம்பிருந்து உயிரிகம் செய்த சங்கரலிங்கனாரை போற்றாதது ஏன்? இந்த திராவிட மாடல் அதை பற்றி பேசாதது ஏன்? ஏன் பேச மாட்டார்கள்? தமிழர்களுக்கு எந்த அடையாளமும் எந்த பெருமையும் இருக்கக்கூடாது, எந்த வரலாற்று சுவடும் இருக்கக்கூடாது. அழிச்சிடணும், ஒழிச்சிடணும். இன்னும் ஒரு 5 ஆண்டு இவர்கள் கையில் கொடுத்தால் நாடு தமிழ்நாடாக இருக்காது, கருணாநிதி நாடு என்று பெயர் மாற்றப்படும். குடிப்பகம் கழிப்பிடம், கழிப்பிடம் குடிப்பிடம், 2ஐ தவிர எல்லாத்துக்கும் கருணாநிதி ஐயா பேர் இருக்கு. ஒண்ணு கழிப்பிடத்துக்கு இல்ல, குடிப்பிடத்துக்கு இல்ல. நியாயமாக அவர் பெயர் வைக்க சரியான இடம் குடிப்பிடம்தான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, மொழி என்பது நம் விழி, நாடு என்பது நமது வீடு.